ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாழைக்காயை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். வாழைக்காயை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து நீராகாரம் ஊற்றி வச்சுருப்போம். அந்த நீராகாரத்தை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு அதை வந்து நம்ம காயை வந்து வெட்டும்போது முன்பக்கமும் பின்பக்கமும் வெட்டி அந்த கார்னரை வந்து இழுத்தோனாலே ஈஸியாக வந்து நார் வந்துடும். நார் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம கையை வந்து நீராகாரத்தில் ஒரு டைம் டிப் பண்ணி எடுத்தோன்னா அந்த காய் வெட்டும்போது நம்ம கையில் வந்து அந்த கருப்பு கலர் வந்து படியாமல் இருக்கும். அதே மாதிரி காயை அறுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணியில் நீராகாரத்து தண்ணியில் போட்டோன்னா காயோட கலர் மாறாமல் அதே அந்த காய் எப்படி என்ன கலரில் இருந்துச்சோ அதே கலர்லேயே இருக்கும். நம்ம வந்து அப்போதைக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு வரமிளகாயை வந்து எண்ணெயிலே போட்டோன்னா வரமிளகாயோடைய ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் வேகும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், கடித்து சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து போடும்போது நல்லா போட்டு பொன்னிறம் வந்து வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து எண்ணெயில் வந்து மஞ்சத்தூள் போடணும் அப்படின்னு நமக்கு பிடிச்சது எண்ணெயில் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு காய் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மஞ்சத்தூள் போட பிடிக்கும் அப்படின்றதுனாலும் போட்டுக்கலாம். எண்ணெயில் போடும்போது மஞ்சத்தூளோட அந்த தன்மை தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காயை வந்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அதிலே பிரட்டி விடணும். நல்லா வணங்குற அளவுக்கு வணங்கிட்டு சிம்மில் வச்சு நம்ம ஒரு 5 to 10 minutes நம்ம அந்த காயை வேக விட்டோம்னா தண்ணி படாமையே அந்த காய் வந்து அந்த காயில் இருக்க தண்ணியிலே வெந்துடும். அப்போது வந்து நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப குழையாமையும் இருக்கும், வேகாமல் இருக்காத மாதிரி இருக்காது. நமக்கு நார்மலாக சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். அதோட அந்த எண்ணெயில் வறுத்த மிளகாயோடையும் அந்த ஸ்க்ரன்ச்சியாக இருக்கிறத சாப்பிடும்போது